ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுன்னு நல்லா நம்மளுக்கு சில்லுன்னு குடிக்கிறதுக்கு கூழ் தான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்பு வந்து கிடைக்கும். இந்த கம்பு வந்து கேழ்வரகு மாவு கூடயே சேர்த்து நம்ம ஊற வச்சு புளிக்க வச்சுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது நம்ம நிறையா சேர்க்க போகிறதில்ல, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்க போகிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ வந்து நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவு, அதுக்கப்புறம் அந்த கம்பு வந்து நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே தான் அரைச்சி வச்சேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மாவானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நம்ம இந்த மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேழ்வரகு மாவு வந்து புளிக்க வைக்கும்போது இந்த கம்பும் கொஞ்சம் கூட அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது குடிச்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் கம்பு மாவும் சேர்த்து இதில் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு மாவு எடுக்கிறோன்னா ஒரு கப்பு இல்லை 1.5 கப்பு தண்ணி லைட்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வைக்க வேண்டியதான். நான் இப்போ காலையில் 8 மணிக்கு இதை வந்து நான் புளிக்க வைக்கிறேன். புளிக்க வச்சுட்டு வெயிலில் வந்துட்டு காட்டன் துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங் எடுத்து தொழவறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அப்படியே ஒரு காட்டன் துணியோ இல்லை துண்டு ஏதாச்சும் இருந்தாலும் நல்லா ஜல்லி மாதிரி இருக்கிற துணியாக இருக்கணும். நைஸ் துணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு துண்டு நான் எடுத்துக்கிட்டேன் நைஸாக. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து ஓப்பன் ஆகாத அளவுக்கு நல்லா முடிச்சு போட்டு சைடில் சொருவி இப்போ காலையில் வச்சோன்னா ஈவினிங் எடுத்துட வேண்டியதான். ஒரு 7 மணி போல் நான் எடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு எப்போ தொழவணுமோ அப்போதைக்கு எடுத்து தொழவிட வேண்டியதான். கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஈவினிங் நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா அப்படியே பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும், அப்போ தான் வந்து புளிச்ச கூழ் செய்யறது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. அதுக்காக தான் காலையில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா போதும், ஈவினிங் தொழவது கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் 2 நாள்லாம் புளிக்க வைப்பாங்க, 2 நாள்லாம் புளிக்க வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு காலைல வச்சு ஈவினிங் எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கூழ் வந்து தொழவறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து நொய் சேர்த்து வேக வச்சு செய்ய போகிறேன். ஒரு சில பேர் வந்து நம்ம சாதம் மீந்து இருந்ததுன்னா அந்த சாதம் கூட போட்டு செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து நொய் அரிசி இருக்குல்ல, அரிசி வந்து இடிசல் அரிசியை வந்து நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். அது வந்துட்டு இது கூட சேர்த்து நம்ம கூழ் காய்ச்சி குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது வேணும்னா உங்கள் விருப்பம்தான், நீங்கள் அரிசி வேணும்னா சேர்த்து வேக வச்சு செஞ்சு பாருங்கள், இல்லைனா கூட இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த அரிசி சேர்த்து குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அரிசி சேர்த்து செய்கிறேன். நொய்யாக இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் நான் வந்து நொய் அரிசி எடுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா கூட சாதம் மீதி இருந்தால் கூட சாதம் போட்டு கூட செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் அப்படியே அந்த தண்ணியிலேயே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்து வந்திருக்கு. போட்ட அரிசி எல்லாமே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, புளிக்க வச்ச மாவு வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளற வேண்டியதாக, கட்டி இல்லாமல் கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நம்ம 1 கப் மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் 4 கப்பு ஊற்றுனீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும் கொதிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் நொய் சேர்த்திங்கன்னா கூட 1 கப்பு எக்ஸ்ட்ராவே விடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நொய் வேகிறதுக்கே தண்ணி கொஞ்சம் இழுத்துரும். அதுக்காக தான் 4 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சாதம் வேணும்னா போட்டு செய்யுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணுறங்க. ஆனால் கெவுருமாவும் கம்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் செய்கிறேன். இப்போ இது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஊற்றும் போது வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் இந்த கேழ்வரகு மாவு. இப்போ இது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகிடும். அந்த கலரில் வர வரைக்கும் நம்ம இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது வந்து அப்படியே கைவிடாமல் தொழவிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கரெக்டாக ஒரு 1/2 ஹவராக தான் ஆகும் இதை வேகிறதுக்கு. வெந்து நல்லா கெட்டியாகணும் இது. இப்போ பாருங்கள், ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள்,
உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுனாலே உங்களுக்கு நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். நம்ம போட்ட அந்த சாதம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து கிளறி விடணும். நீங்கள் வந்துட்டு காலையில் புளிக்க வச்சிங்கனாலே போதும், சாயந்தரம் எடுத்து நம்ம வந்து துழவிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு 2 நாள்லாம் புளிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாயிலே வைக்க முடியாது கூழை. அந்தளவுக்கு புளிப்பு ஓவராகிடும், அப்புறம் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போயுமே புளிச்ச கூழ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஊற வச்சு அது வந்துட்டு செஞ்சாலே நல்லாயிருக்கும். 2 நாளாக ஊற வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா அப்படியே கைவிடாமல் துழவிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா கெட்டியாகணும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கூழ் வந்து தண்ணியாக இருக்கும். மறுநாள் கரைக்கும் போது கொஞ்சம் அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கெட்டியாக வந்து மோஸ்ட்லி கெட்டியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி துழவிட்டே இருக்க வேண்டியதான் கைவிடாமல். நல்லா கெட்டியாகும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இது வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு நல்லா கையை நனைச்சிட்டு அந்த ஈர கையோடையே நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா நம்ம தட்டில் ஊற்றி கூட தண்ணியில் ஊற்றி கூட பார்க்கலாம். நான் இப்போ வந்து கையை நனைச்சிட்டு நான் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், லைட்டாக ஒட்டு தானா இந்த டைமில். பார்த்து தொட்டு பாருங்கள், சுட்டுக்க போகிறீங்க. ஏன்னா கூழ் நல்லா சூடாக இருக்கும், அதனால தான் ஈரக்கையோடு நனைச்சி நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெந்துச்சா வேகலைன்னு நம்ம தண்ணியில் கூட விட்டு பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் காமிக்கிறேன் தண்ணியில் கடைசியாக. உங்களுக்கு ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஏன்னா புளிச்ச கூழுக்கு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயாவது நம்மளுக்கு வந்து நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெட்டியாகவும் கிடைக்கும், நல்லா வெந்திருக்கும். நம்ம இது நல்லா வேக வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கலர் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நல்லா ஒயிட் கலரில் இருந்தது பாருங்கள், இப்போ நல்லா டார்க் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு நான் ஊற்றி காமிக்கிறேன், வெந்திருக்கா வேகலையான்னு அதை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கிற தட்டில் விடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே வேகலைன்னா இது வந்து அப்படியே தண்ணியாக ஓடும், தண்ணியாக பிரிஞ்சிடும், கரைஞ்சிரும். நம்ம கையால் அமுத்தி பார்த்தா கூட கூழ் வந்துட்டு கெட்டியாக நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் அது உடையாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா அப்படியே கையை வச்சு அமுத்தி பார்த்திங்கன்னா, அந்த பபுள்ஸில் வச்சு அமுத்தி பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வேகாமல் இருந்ததுன்னா அப்படியே தண்ணியாக கரைஞ்சிரும். ஆனால் கரையாமல் அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ இது வந்து காலையில் ஆறட்டும்ன்ட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் நைட்டு தொலைவி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஆறி மேலே உங்களுக்கு வந்து ஏடு நிறையா படிஞ்சிருந்ததுன்னா அது வந்து காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏடு எடுத்துகிட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன் இன்னொரு கிண்ணத்தில். இப்போ கரைக்க வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கூழ் வந்துட்டு, அப்போ தான் வந்து கரைச்சி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு கூட வந்து கம்பு மாவும் அந்த நொய்யும் விட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதனுடைய டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன். இப்போ வந்து கூழ் வந்து கரைச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கையை விட்டு நல்லா கரைக்கணும். நம்ம அந்த உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி விடணும். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம அந்த மாவு கிண்டும் போதே கட்டிலாம் இருக்கும், அதுக்காக தான் இப்போ கையை வச்சு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கூட குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே கரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்.
இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் வந்து கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா இது கூட விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டி தயிர் கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இப்போ தான் மாங்காய் சீசன் ஆச்சு, கூட 2 மாங்காய் பிஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு இந்த நல்லா சில்லுன்னு இந்த கூழ் வந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எத்தனை பேர் குடிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த கூழ் வந்து பிடிக்குமோ அவங்களும் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து நம்ம இப்போ வந்து புளிச்ச கூழ் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.